Hey beauties, hope all are doing good. இன்னைக்கு வந்து egg sandwich எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 3 eggs boil பண்ணி அது சின்ன சின்னதா கட் பண்ணி இருக்கோம். அது வந்து ஒரு பவுல்ல சேர்த்துட்டு கட் பண்ணி இருக்க onions, capsicum, cabbage and cucumber. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 tablespoon of mayonnaise சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வந்து mixed herbs சேர்த்துக்கலாம். நீங்க வேணும்னா பெப்பர் தூள் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமா salt சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபுல்லா வெஜ்ஜீஸ் எல்லாம் mix பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஸ்டஃபிங் எல்லாம் நல்லா வெச்சி செஞ்சாதான் வந்து சாண்ட்விச் நல்லா இருக்கும். சோ அதனால நிறைய வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கங்க. அப்பதான் வந்து நம்ம செய்யற சாண்ட்விச் நல்லா இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்படியே கூட வந்து இது வந்து ஒரு சாலட் மாதிரி கூட சாப்பிட்றலாம். நல்லா இருக்கும் டேஸ்டியாக. இன்னைக்கு வந்து நம்ம 3 எக் சாண்ட்விச் செய்ய போகிறோம். ப்ரெட்டெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம இதில் க்ரீன் சட்னி ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மின்ட் லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ், க்ரீன் சில்லிஸ் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் பேஸ்ட்டு. ஸோ இந்த பேஸ்ட் வந்து எல்லா ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட் மேலேயும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதில் போட்ட எக்கு வந்துட்டு ஒரு 8 to 10 minutes வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துட்டு இந்த க்ரீன் சட்னி கூட ஸ்ப்ரெட் பண்ணாமல் கூட செய்யலாம், நல்லா தான் இருக்கும். பட் இந்த க்ரீன் சட்னி ஸ்ப்ரெட் பண்ணி செஞ்சோன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து கூடும், நல்லா இருக்கும். ஸோ அதனால நீங்கள் இந்த க்ரீன் சட்னியும் சேர்த்தே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ காரம் போட்டு செஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்ப காரம் போட்டிங்கன்னா காரமாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க வெஜிடபிள் ஸ்டஃப்பை வந்துட்டு நம்ம ப்ரெட் ஸ்லைசஸ் மேலே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நிறையவே போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் வந்து ஸ்டஃபிங் வந்து நல்லா வாய்க்கு கிடைக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கம்மியாக போட்டோன்னா அவ்வளோவா வாய்க்கு கிடைக்காது. ஸோ அதனால கொஞ்சம் நிறைய போட்டோன்னா ஒன்று சாப்பிட்டாவே நமக்கு நல்லா ஃபீலிங்காக இருக்கும். ஸோ அதனால நாங்கள் கொஞ்சம் நிறைய போடுறோம். ஸோ 3 செய்கிறதுனால நானும் அக்காவும் வந்து 1.5 சாப்பிடுவோம். ஸோ அதனால நாங்கள் இன்றைக்கி 3 செய்கிறோம். ஸோ எல்லாமே வந்து நல்லா ஸ்டஃபிங்கெல்லாம் வந்துட்டு ஸ்டஃப் பண்ணிடலாம். ஸோ இது ஸ்டஃப் பண்ணிவிட்டு எல்லா ஸ்லைசஸ் ஆஃப் ப்ரெட் மேலே ஒரு ஸ்லைசஸ் ஆஃப் ப்ரெட் எடுத்து மூடிடலாம். நம்ம ஸ்டஃபிங்கெல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம எக் சாண்ட்விட்சை வந்து டோஸ்ட் பண்ணணும். இப்போ போயிட்டு பேன் மேலே வச்சு டோஸ்ட் பண்ணலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க எக் சாண்ட்விட்சு பேன் மேலே போட்டுடலாம். போட்டு கொஞ்ச நேரம் குக் பண்ணுங்க. திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் குக் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி நம்ம எல்லா மற்ற 2 சாண்ட்விட்சும் குக் பண்ணலாம். ஸோ நம்ம பட்டர் இன்னும் கொஞ்சம் போட்டு குக் பண்ணுறோம். பட்டர் போட்டு குக் பண்ணுறப்போ நமக்கு நல்லா அந்த ஃப்ளேவர் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த டிஷ் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப குயிக். நீங்கள் உங்களுக்கு இஷ்டமான வெஜ்ஜீஸ் எல்லாம் போட்டு செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். ஈஸியாக வந்து வீட்டில் குயிக்காக செஞ்சிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஸ்நாக்ஸ்க்கு எல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மற்ற 2 சாண்ட்விட்சும் குக் பண்ணி எடுக்க போகிறோம். கைஸ், நீங்கள் ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருந்தாலும், பிஸி ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும், இல்லை சுவையான உணவு ஆசைப்பட்டு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக இந்த எக் சாண்ட்விச் செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பியூட்டிஸ், உங்களுக்கு பிடிக்கும்.
நம்ம சிம்பிள் அண்ட் சூப்பரான எக் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பியூட்டிஸ். ட்ரை பண்ணி கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.